தாமின் புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். இதுக்கு பொருள் பார்ப்போம். தாம் இன்புறுவதற்குக் காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்கல்வியையே விரும்புவர். ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோவில் Fusion 360 எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம் அண்ட் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் பார்த்துருந்தோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் தந்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தந்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் யாராவது என்ஜினியரிங் படிச்சிருந்தாலோ என்ஜினியரிங் படிச்சுட்டு ஜாப் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் இந்த சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்பவே அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஜாப் தேடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் Fusion 360யோட ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அல்ஃபோன்சா எஜுகேஷன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டன் அழுத்திங்கன்னா நம்ம போகிற டிசைனிங்கான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து இதுதான் வந்து அப்ளிகேஷன் பார். இந்த அப்ளிகேஷன் பாரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ டேட்டா பேனல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரான உடனே உங்களோட ப்ராஜெக்ட் இது எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு வந்து என்ன ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்றது நேம் தந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ மை ரீசன்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு. இப்போ நம்ம வந்து பர்சனல் யூஸுக்கு பண்ணுறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 ப்ராஜெக்ட் மட்டும்தான் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்க முடியும், எடிட் பண்ணுற மாதிரி. மற்ற எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம், கீழே இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்றது. இங்கே வந்து ஃபைலில் போனீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நியூ டிசைன் க்ரியேட் பண்ணணும், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போ ட்ராயிங் இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் இருக்குது. நம்ம சேவ் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, 3D பிரிண்டிங் கொண்டு போகிறது, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்மளுக்கு இந்த ஃபைல்ஸ் உள்ளே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் சேவ் பண்ணுறது, அன்டூ ரீடூ, இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷன் பாரில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அண்ட் ஹெல்ப். ஸோ இந்த பாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட்டோடெஸ்க் அக்கௌண்ட் இருக்கும், இதோட ப்ரெஃபரன்ஸ் இருக்கும். ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை, இதோட செட்டிங்ஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் உள்ளே போனதும் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ டிசைன் இந்த மாதிரி உள்ளே வந்து உங்களுக்கு வந்து அதோட ப்ரொஃபைல்லாம் எந்த மாதிரி வேணும் அப்படின்ற டிசைன்ஸ் எல்லாமே வந்து இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபர்தராக ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதுலேயே வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் இருக்கா இல்லை ஆஃப்லைனில் இருக்கா அப்படின்ற டீட்டெயில் வந்து இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டூல் பார் உங்களுக்கு. ஸோ டூல் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிறது வந்து கிரியேட் ஸ்கெட்ச். ஸோ நீங்கள் கிரியேட் ஸ்கெட்சில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 2Dயை கிரியேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து 3Dயாக இங்கே வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்க நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சாலிட், சர்ஃபேஸ், ஷீட் மெட்டல் அப்படின்றது எல்லாமே வந்து ஒவ்வொரு மாடியூல். ஸோ சாலிடில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான 3D மாடல் கிரியேட் பண்ணலாம். சர்ஃபேஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் மட்டும் டிசைன் பண்ணக்கூடியது. நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த காரு, இன்னும் கொஞ்சம் கர்வாக வரக்கூடிய சர்ஃபேஸ் இந்த மாதிரிலாம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஷீட் மெட்டல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷீட் மெட்டல் ஆப்ஜெக்ட் எடுத்து கட்டிங் பெண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நெஸ்டிங் போட்டு லேசரில் கட் பண்ணுவாங்க. லேசர் ஆர் பிளாஸ்மா இந்த மாதிரி பல இதில் வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறது தான். ஸோ டூல்ஸ் இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாக்ஸ். இங்கே இருக்கிறது தான் வந்து வியூ பாக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிளான், ஃப்ரண்ட்டு, ரைட் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த கார்னரில் இருக்கக்கூடியதை அழுத்தி பிடிச்சி இப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளைன் வந்து டோட்டலாகவே வந்து ரொட்டேட் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் பண்ணிங்கன்னா அதை வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஜஸ்ட் சாம்பிளுக்காக ஒரு சின்ன மாடல் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து எந்த பிளைனில் செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இது வந்து என்ன அப்படின்றது நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கணும், ஸோ டாப்பில் நிற்கணும், இந்த மாதிரி வந்து எந்தெந்த வியூ வேணும்ன்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் கீஸ் யூஸ் பண்ணி மவுஸில் இந்த மாதிரி எல்லாமே மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரொட்டேஷனுக்கு இந்த மாதிரியும் பார்க்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஷார்ட் கீஸ் யூஸ் பண்ணியும் பார்க்கலாம். ஷார்ட் கீ எல்லாமே எப்படி வந்து பண்ணுறது, எப்படி செட் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ரௌசர். ஸோ இந்த ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபியூச்சராக பண்ணும்போது ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் வந்து ஒரு காம்பனண்ட் ஏதாவது ஆட் பண்ணுறீங்க இல்லை அசம்பிளியாக பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்துட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த டீட்டெயில் தான் இங்கே வந்திருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு சிங்கிள் பாடி இருக்குது. ஸோ அது வந்து இங்கே பாடி அப்படின்றதுல வந்து வந்திருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் எடுக்கிறேன். நான் சும்மா ரஃபாக எடுத்திருக்கேன். ஆப்ஜெக்ட் வந்து எப்படின்றது காட்டுறதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மவுஸை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மெனு க்ரியேட் ஆகும். இதுதான் வந்து கேன்வாஸ் அண்ட் மேக்கிங் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக தந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஹோல் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஹோல் வந்து போட்டிருந்தோம். ஸோ அது வந்து ரிப்பீட் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. இது வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுமா, புல் ஆர் புஷ் அப்படின்றது இது எல்லாமே பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன், ஜூம், ரொட்டேஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து டைம் லைன். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டோம். இதை வந்து ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுனா அந்த கமாண்ட் மட்டும் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா நார்மலாகவே பழையபடிக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் அண்ட் டிஸ்பிளே செட்டிங்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கேயே இருக்குது. ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணணும் அப்படின்றது இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லுக் அட். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எந்த ஆப்ஜெக்ட், அதாவது எந்த ஃபேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இதுக்கு வந்துடும். நம்ம அதுக்கு வந்து இங்கேயே கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இது ஜூம் இன், ஜூம் அவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் விண்டோ. உங்களுக்கு வந்து எந்த இடத்த ஜூம் பண்ணணுமோ அதை மட்டும் பர்டிகுலராக பண்ணிக்கலாம். ஜூம் ஃபிட்டு தந்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஷேடோ க்ரியேட் பண்ணுறது, அதோட என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது, அப்புறமா அந்த மெட்டீரியல் எஃபெக்ட் தரது, இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் செட்டிங், இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கிரிட் எப்படி இருக்கணும், ஸ்னாப் எப்படி வந்து ஒர்க் ஆகணும், அது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்றத நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஏன்னா இப்போவே எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து டிசைன் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த டிசைன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஏதாவது ஒரு காம்பனண்ட் வந்து டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான். ஏதோ அது கியராக இருக்கலாம், வேறு எந்த ஒரு ஆப்ஜெக்டாக வேணாலும் இருக்கலாம், ஒரு கியர் பாக்ஸோ இல்லை ஒரு நெட்டு, போல்ட்டு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் டிசைன் பண்ணக்கூடியது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனி ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி ஒரு அசம்பிளியாகவும் க்ரியேட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அசம்பிளியாகவே வந்து அப்படியே வந்து பில்ட் பண்ணிட்டே போகலாம். ஒவ்வொரு பார்ட்டாக வந்து அசம்பிளிலேயே நீங்கள் வந்து பில்ட் பண்ணிட்டு போகலாம். அது வந்து ஃப்யூச்சரில் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் டிசைன் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் ஆகக்கூடியது. அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸ் வந்து கொண்டு போகிறது, காஸ்ட் எல்லாம் அந்த டிஃப்ரெண்ட் எல்லாமே வரும். பட் இது வந்து இதில் ஒர்க் ஆகாது, அதனால் என்னால் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உங்களுக்கு. ரெண்டரிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து ரியலாக கொண்டு வரும்போது அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், அதில் வந்து எந்த மாதிரி ஷேடோ இருக்கும், இந்த மாதிரி வந்து ரியலாகவே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த இது. ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட்டை செஞ்சுட்டு கேட்லாக்ஸு, பேம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அனிமேஷனே இதில் வந்து பண்ணி பார்க்கலாம். ஒரு கியர் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கியர் பாக்ஸ் வந்து எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அனிமேஷன் பண்ணி காட்டலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் இருக்குது. சிமுலேஷன் இதில் வந்து டிசேபிளாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பர்சனல் யூஸுக்கு எடுத்துருக்கனால நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் தந்திருக்காங்க. சிமுலேஷன் ஒர்க்குன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டில் வந்து நீங்கள் எந்த மாதிரி லோடு தந்தால் அது எவ்வளோ வந்து
டிஃபார்மேஷன் ஆகும், அதாவது எவ்வளோ பெண்ட் ஆகும், எந்த மாதிரி அது வந்து எஃபெக்ட் ஆகும், அது வந்து எவ்வளோ வெயிட் தாங்கும், அந்த மாதிரி எல்லா ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது தான் வந்து சிமுலேஷன் அப்படின்றது. மேனுஃபேக்சரிங் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்சி, விஎம்சி இந்த மாதிரி வந்து நிறைய மிஷினரிஸ் இருக்குது, கேம். ஸோ அந்த கேம் தான் வந்து இதில் வந்து மேனுஃபேக்சரிங் அப்படின்னு தந்திருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக இதில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணதுக்கான ஜி கோடை எடுத்து சிஎன்சியோ இல்லை விஎம்சியோ அந்த மாதிரி இல்லை பிளாஸ்மா நெஸ்டிங் இந்த மாதிரி வந்து லேசர் கட்டிங் இந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ஸு. இப்போ டிராயிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசைன் பண்ணிவிட்டு அந்த டிசைனை வந்து மற்றவங்க செக் பண்ணுறதுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு லேத்தில் தரீங்க இல்லை வேறு மேனுவலாக பண்ணக்கூடிய டிஆர்ஓ இந்த மாதிரி மிஷினரியில் வந்து நீங்கள் டிராயிங் தந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்காக வந்து அந்த ஹோல்ஸ் போடுறதோ இல்லை ஆப்ஜெக்டை கட் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த ஆப்ரேஷனும் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து நம்ம டிசைன் பண்ணதை ஒரு டிராயிங்காக எடுப்போம். அது இல்லாமல் அசம்பிளிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரத்துக்கும் வந்து நம்ம வந்து 2D டிராயிங் தான் தருவோம், குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு அந்த மாதிரி தருவோம். ஸோ டிராயிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து GD&T தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு குயிக் செட்டப் அப்படின்ட்டுருக்கு. இந்த குயிக் செட்டப் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து யூனிட்ஸ் என்ன வேணும். இப்போ எம்எம்மில் இருக்குது, என்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா எம்எம்மில் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே சிவிலுக்கு போகும்போது மீட்டர், ஃபீட் இந்த மாதிரி மாறும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே வந்து யூனிட்டாக செட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த யூனிட்டில் எடுக்கும். இப்போ நீங்கள் எம்எம் வச்சுட்டு 10 தந்தீங்கன்னா அது 10 எம்எம்மாக எடுக்கும். சென்டிமீட்டர் வச்சிங்கன்னா சென்டிமீட்டராக எடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் வியூ வந்து எந்த மாதிரி வேணும், எந்த சாஃப்ட்வேரில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்றது கேட்குது. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் இங்கே இருக்கிறத. ஓகே கைஸ், ஃபியூசன் 360யோட ஓவர்வியூ இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம ஸ்கெட்சுக்கு போயிட்டு டேரெக்டாக வந்து டுட்டோரியல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஜாப் யாராவது தேடுறவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். வெளியே தேவையில்லாமல் வந்து அதிக ஃபீஸ் கட்டி பணத்தை வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் வந்து இந்த லாக்டவுனில் இருக்கும் போதே ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. மறுபடியும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.